Hello friends, welcome to நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது UAE, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கம்பெனிஸ் ஆஃபரிங் விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் நவம்பர் 2024 பற்றி. அதாவது UAEயில் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற லிஸ்ட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்வீடன், ஃபின்லாண்ட், அது மட்டும் இல்லாமல் நார்வே விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் பற்றி வீடியோ ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் UAEயில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விசா வாங்கியிருக்கணும். அதுவுமே உங்கள் மேனேஜர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஜோனில் இருக்கணும். ஸோ உங்களை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் ஆஃப் ஹியூமன் அசர்ஸ் அண்ட் எமிரைசேஷன் MOHRE இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ப்ரிப்பரேட்டரி விசா ஆஃபர் பண்ணுறாங்க பீப்புளுக்கு. யாரெல்லாம் வந்து அந்த நேஷனுக்குள்ளே என்டர் ஆகுறாங்களோ, அதாவது ஓவர்சீஸ்லேருந்து இந்த நேஷனுக்குள்ளே என்டர் ஆகுறவங்களுக்கு இந்த விசாவை அவங்க தராங்க. ஸோ இதுக்கு வந்து மெத்தட், அது மட்டும் இல்லாமல் பெர்மிட்டிங் உங்களை வந்து இவங்க வந்து 2 months வரைக்கும் பெர்மிட் பண்ணுவாங்க. அதாவது இந்த இம்பேரேட்டிவ் ஸ்டெப்ஸ்க்கு டோட்டலாக 2 months வரைக்கும் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அங்கே வந்து இருக்கலாம். துபாயை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோட் வர்த்தி ஹொரிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ்லேருந்து அங்கே வந்து ஒர்க்குக்காக நிறைய பேர் வராங்க. அது மட்டும் இல்லாமல் துபாயோட டால் ஸ்ட்ரக்சர்ஸ்க்காக அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வராங்க. துபாய் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம் பீப்புளுக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்காக போனாலுமே சரி, இல்லை ஒர்க் பண்ணுறதுக்காக போனாலுமே சரி, துபாய் வந்து ஒரு பெனிஃபிஷியல் ஏரியா, அது கூடவே விகோரஸ் எக்கனாமி இருக்க ஒரு நேஷன். ஸோ இப்படிப்பட்ட நாட்டில் இப்போ வந்து விசா ஸ்பான்சர்ஷிப்போட ஒரு சில கம்பெனி ஜாப்ஸ் தராங்க. ஸோ அங்கே நீங்கள் போய் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் உங்களோட வெல்த் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம வந்து என்னென்ன கம்பெனிஸ் எல்லாமே விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் தராங்க UAEயில் அப்படின்றத பற்றி லிஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து ADNOC, அதாவது ADNOC. இவங்க வந்து வேர்ல்ட்ஸ் டிரைவிங் விட்டாலிட்டி மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ADNOC வந்து அபுதாபியில் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணிட்டு வராங்க. ஸோ வேர்ல்டு வைட் டெவலப்மெண்ட்டாக இருக்காங்க சின்ஸ் 70s. இவங்க வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஹைட்ரோ கார்பன் எஸ்டீம் செயின் இவங்க வந்து. அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க் ஆஃப் ஃபுல்லி இன்டகிரேட்டட் பிஸ்னஸ் ஃப்ரம் இன்வெஸ்டிகேஷன் டு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கெப்பாசிட்டி. ஸோ இவங்க தான் இவங்களோட ஒர்க்கு. இந்த ADNOCல வந்து விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிவிட்டு உங்கள் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேட்ச் ஆனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். செகண்ட் பார்க்க போகிற கம்பெனி வந்து எமிரேட்ஸ் குளோபல் அலுமினியம் EGA. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 70sலேருந்து UAEயை நோ அலுமினியம் ஜென்ரேஷன்லேருந்து 5th லார்ஜஸ்ட் அலுமினியம் ப்ரொடக்ஷன் கண்ட்ரி இந்த வேர்ல்டாக ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ப்ரீமியம் அலுமினியம் ப்ரொடியூசர் இவங்க. EGA வந்து 4% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அலுமினியம் ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்கஸ்ட் மெக்கானிக்கல் கம்பெனி வந்து ECC. இது வந்து UAEயில் இருக்குது. இது கூடவே எக்ஸ்டீரியர் ஆயில் அண்ட் கேஸ் ஒர்க்கிங் அலுமினியம் ஸ்மெல்டர்ஸ் அண்ட் ரிஃபைனரியுமே UAEயில் இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து ஒர்க் விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. தேர்ட் பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் FAB, பிக்கஸ்ட் பேங்க் பை ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தா UAEயில் இந்த பேங்க் தான். அது மட்டும் இல்லாமல் குளோபல் ஃபண்ட் மேகசினில் FAB வந்து மோஸ்ட் செக்யூர் பேங்க் வித்தின் சென்ட்ரல் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5th மோஸ்ட் செக்யூர் இன் ரேசிங் மார்க்கெட், 14th வேர்ல்டு வைடுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து 3 million கிளைண்ட்ஸ் இருக்காங்க UAEயில். ஸோ இது வந்து இவங்க வந்து விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் கொடுக்குறாங்க. சர்ச் பண்ணி பாருங்கள்.
ஃபோர்த் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எமிரேட்ஸ் என்பிடி பேங்க். ஒரிஜினலி 1963 இவங்க வந்து ஷேப்ட் ஆயிருக்காங்க நேஷ்னல் பேங்க் ஆஃப் துபாய். இந்த பேங்க் வந்து எமிரேட்ஸ் பேங்க் யூனிவர்ஸில் பிளெண்ட் ஆயிருக்காங்க 2007. அது மட்டும் இல்லாமல் ஃபியூ டைம்ஸ் இவங்க வந்து துபாய்ஸ் பிக்கஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க்ஸ் 60th. இந்த பேங்க்கில் வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இங்கேயுமே வந்து விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸுமே இருக்குது. ஃபிஃப்த் நான் பார்க்க போகிற விசா ஸ்பான்சர்ஷிப் கம்பெனி வந்து TAQA குரூப். இவங்க வந்து செட்டப் பண்ணியிருக்கிறதும் ஃப்ரீலி ரெக்கார்டட் வந்து எப்போது அப்படின்னா இந்த கம்பெனியை 2005. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பிக்கஸ்ட் கோஆர்டினேட்ஸாக வளர்ந்துக்கிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து யூட்டிலிட்டி கம்பெனி இன் EMEA வித் கண்ட்ரோல் வாட்டர் அண்ட் ஆயில் ஆப்ரேட்டர்ஸ் இன் ஓவர் 11 கண்ட்ரீஸில் இவங்க வந்து இருக்காங்க. இங்கேயுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம 6th பார்க்க போகிறது வந்து இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனி IHC. இவங்க வந்து டிரைவிங் ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டர் வித்தின் த லோக்கல். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இவங்களோட கம்பெனியை வந்து மிடில் ஈஸ்டர்ன் வேர்ல்டுமே எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்க. 4th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பெனி வித் அன் அட்வர்டைசிங் கேப் ஆஃப் $238.8 பில்லியன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கம்பெனிஸ்லேயுமே விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம 7th பார்க்க போகிற கம்பெனி வந்து DP வேர்ல்டு. இவங்க வந்து இவங்க லைஃப்பை 51 years ago ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சிங்கிள் ஆப்ரேஷன் இன் துபாய்ஸ் ஹார்பர் ராஷித். ஸோ DP வேர்ல்டு வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஹார்பர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் எனேபிளர்ஸ் வித்தின் 50 கம்பெனிஸ் கிராசிங் 6 லேண்ட் மாசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயுமே வந்து விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் இருக்குது. 8th பார்க்க போகிற கம்பெனி வந்து த எமிரேட்ஸ் குரூப். இவங்க வந்து கிரேட்டஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஃப்ளையிங் செக்மெண்ட்டில். இந்த எமிரேட்ஸ் பஞ்ச் வந்து எவ்வளோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா $47 பில்லியன் இன் GPDயில். ஸோ இவங்களது வந்து அவார்ட் வின்னிங் கெரியர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து நிறைய பிஸ்னஸ் ஹோல்ட் பண்ணிட்டு வராங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ட்ராவல், ரீட்டெயில் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கெரியரை வந்து இந்த கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் பற்றி சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த UAEயில் இருக்க கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ். துபாய் வந்து உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் சென்டர் ஃபார் காமர்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணுறதால. செகண்ட் வந்து ப்ரெஸ்டீஜியஸ் பாஸ். ஸோ எமிரேட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரெகக்னைஸ்ட் ஆகிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ப்ரெஸ்டீஜியஸ் சீஃப் அப்படின்ற இடத்துக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அட்வான்ஸ்டு குவாலிட்டி, ப்ரொக்ரெஷன், அது மட்டும் இல்லாமல் பாலிஷ்டு எபிலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதனாலேயே அவங்க வந்து ப்ரெஸ்டீஜியஸ் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் ஒர்க். எமிரேட்ஸ் பஞ்ச் வந்து அவங்க வந்து வைட் கிளஸ்டர் ஆஃப் கார்ப்பரேட் சப்ஸ்டன்சஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து ப்ரிப்பேரிங் அண்ட் ஹெட் வே. அதாவது இவங்க வந்து பிளானிங் அண்ட் மூவிங் ஃபார்வர்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஒர்க் ஃபோர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து விசா ஸ்பான்சர்ஷிப். அதாவது இவங்க வந்து நான் யுனைடெட் அரப் எமிரேட் சிட்டிசன்ஸ்க்கு வந்து விசா ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறதால நிறைய பேர் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பான்சர்ஷிப் வாங்குறது வந்து எப்படி வாங்குறாங்க அப்படின்னா மஸ்ட் பி ஆப்டெயின் த்ரூ ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டிங் விசாவில் வரவங்க வந்து குவாலிஃபைட் ஸ்டாஃபாக இருக்கணும் அப்படின்னு இவங்க வந்து நினைக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கம்பெனிஸ் ஆஃபரிங் விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் நவம்பர் 2024 பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதாவது எந்தெந்த கம்பெனிஸ்லாம் விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப் தராங்க, அங்கே போய் ஒர்க் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இது ஜஸ்ட் நான் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப் தராங்கன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நல்லா கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. அதாவது வேறு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் வீசா, அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் வீசா, ஒர்க் வீசாலாம் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நாட்டில் வீசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் எந்தெந்த கம்பெனி தராங்கன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நம் நேரம் யூடியூப் சேனலில் போய்
செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.